Hi friends, welcome to my channel Priya Satish Vlogs. Hope you all are doing good. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த புது வருஷத்தோட ஃபர்ஸ்ட் vlog இதுதான். இது வந்து ஒரு ஷாப்பிங் vlog அண்ட் ஹால் தான். இங்கே பெங்களூரில் ஐக்கியா ஓப்பன் பண்ணதுலேருந்து நாங்களும் போகணும் ரொம்ப நாள் பிளான் பண்ணி கடைசி நாங்கள் இப்போ தான் போயிருக்கோம். 2022 ஓப்பன் பண்ணாங்க, கடைசி 2025 தான் நாங்கள் இப்போ போனோம். ஏன்னா வீட்டிலேருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, 2 மெட்ரோ மாறணும், பர்பிள் லைன்லேருந்து க்ரீன் லைன் மாறணும். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கணுன்ட்டு பிளான் இருந்தது. சரி, மற்ற இடத்துல பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐக்கியாவில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மெயினாக அதுக்காக தான் இப்போ நாங்கள் ஐக்கியா ஷோரூம் வந்திருக்கோம். நாங்கள் மெட்ரோவில் தான் வந்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டாப்பிங்லேருந்து நேராக மெஜஸ்டிக் வந்துட்டோம். இது வந்து பர்பிள் லைன். அப்புறம் மெஜஸ்டிக்லேருந்து இன்னொரு மெட்ரோ ஏறி நாகசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டோம். அது வந்து க்ரீன். ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக ஐக்கியா ஷோரூம்க்கே வந்து ஒரு வே இருக்குது. பட் எங்களுக்கு அந்த வழி தெரியலை ஸ்டார்டிங்லேயே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா மெட்ரோலேருந்து ஃபுல்லாக வெளியில் வந்துட்டோம். ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட்டில் வந்தோன்னா நம்ம டேரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து அங்கேருந்து ஒரு 250 மீட்டர்ஸ் நடந்து வரணும். நடந்து வந்தால் நம்ம ஐக்கியாவோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இப்போ வந்து அப் டு 70% ஆஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஐக்கியாவில் எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸில் இருக்குது, நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நேராக எஸ்கலேட்டர்லேருந்து மேலே வந்துட்டோம்னா அங்கே தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. தட் இஸ் லெவல் 1. அந்த லெவல் 1ல் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா, செல்ஃப் சர்வீஸ் ஃபர்னிச்சர், அப்புறம் அந்த பெட்ரூம் அக்சசரிஸ் அது இது நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கே லெவல் 1 போனதுமே வந்து நமக்கு ஒரு மேப் மாதிரி கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மேப்பை பார்த்தே வந்து நம்ம எந்தெந்த ஃப்ளோரில் அண்ட் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லெவல் 1ல் தான் இருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் அந்த மேப்பு. ஸோ அந்த மேப்பை யூஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போனோம். அண்டு இங்கே நிறைய இந்த ஃபோல்டபுள் டேபிள்ஸு, இந்த சேர், இந்த பிக்னிக் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டோர் மேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய டோருக்கு வந்து ரொம்ப தின்னாக தான் மேட் போட முடியும், மெயின் டோருக்கு. ஸோ அதுக்கு நான் இந்த மேட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது என்னென்னா புக் டிவைடர். நம்ம இந்த லைப்ரரி மாதிரி புக்ஸ் வச்சுருந்தோன்னா ஸோ அதுக்கு டிவைடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் நிறையா பில்லோ கவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. அண்டு அந்த சைடு போனோன்னா கொஞ்சம் கிச்சன் அக்சசரிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பெட்ரூம் மாடல் அண்ட் ஸ்டடி ரூம் மாடல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு இந்த ஸ்டடி ரூமோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே ஒரு பின் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த போர்டில் வந்து நிறைய அந்த ஃபைல்ஸ் வைக்கிறதுக்கான ஆர்கனைசர்ஸு, அண்ட் அந்த பெக் போர்டில் வந்து நிறைய அக்சசரிஸ் மாட்டுறதுக்கு, புக்ஸ் வைக்கிறதுக்கான பிளேசஸ், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பெக் போர்டில் என்னென்ன ஆர்கனைசர்ஸ் மாட்டியிருக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் ரேட் போட்டு அண்ட் அங்கங்கே கோடும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த கோடை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம எந்த ஃப்ளோர்லனாலும் போய் வாங்கிக்கலாம். அந்த பெக் போர்டோட காஸ்ட் என்னென்னு பார்த்தோம், கிட்டத்தட்ட 2000 கிட்ட போட்டிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சது. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப ஒர்த். அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் வந்து நமக்கு எல்லாமே காமிக்கிறாங்க. நான் இனி அடுத்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு இனி அடுத்து வர இதிலெல்லாம் வந்து காமிக்கிறேன் எப்படி கஸ்டமைசேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அந்த டெக்கார் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஐக்கியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேணுங்க. ஆக்சுவலி நம்ம எந்த சைடு என்ட்ராகிறோமோ அந்த சைடு தான் வந்து நம்மளால் எக்ஸிட் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து அங்கேருந்து தான் நீங்கள் வேறு ஃப்ளோருக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃப்ளோர் முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு ஃப்ளோர்லாம் போக முடியாது. இங்கே வந்து நிறைய லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது இது நிறையா வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து லிவிங் ஏரியாவோட செட்டப் தான். ஸோ லிவிங் ரூமு அண்ட் கிட்ஸ் பெட்ரூமு அது இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. அண்டு நமக்கு ஒரு ஃபுல் பெட்ரூமு, ஃபுல் லிவிங் ஏரியாவும் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கணுன்ட்டு தான் நான் கீழே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த பாட் ஒன்று வச்சுருந்தாங்க, ஃபுல் டெரக்கோட்டா பாட் சூப்பராக இருக்கே, வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ரேட் 400 ரூபா போட்டிருந்தாங்க. ஐயோ, ஒரு பாட்டை 400 ரூபா போட்டு வாங்குறதா அப்படின்ட்டு நாங்கள் வாங்கலை. அடுத்து சோஃபா கம் பெட் மாடல்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சோஃபா கம் பெட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. சார் நல்லா இருக்கே, பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த மாடல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அதை நம்ம இழுத்து போட்டோம்னா ஃபுல் ஃப்ளோர் லெவலில் படுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோஃபா கம் பெட்டு. ஸோ இதை பாருங்களேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிற ஃபுல் ஃப்ளோர் லெவலில் படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பெங்களூர் குளிருக்கு செட் ஆகாது. அண்ட் இன்னொரு மாடல் காமிச்சாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் அதில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த
ஸ்டோரேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பெட்டை தூக்கி மேலே போட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சோஃபா கம் பெட்டு. அண்டு கீழே ஸ்டோரேஜுமே வந்து நிறையா இருந்துச்சு அதில். அண்ட் கிட்டத்தட்ட 50,000 கிட்ட அது. அண்ட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஐட்டமுக்குமே வந்து கிட்டத்தட்ட அவங்க 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. என் ஹஸ்பண்டுமே வந்து அதை புல் பண்ணி பார்த்தாரு. ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஹாலில் உட்காந்து மூவி பார்க்குறவங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எங்கள் ஐக்கியாவில் வந்து நிறையா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான் இருந்துச்சு. அண்ட் இதை புல் பண்ணி பெட்டாக செட் பண்ணுறது ஈஸி தான். அதே மாதிரி அதை வந்து புஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் சோஃபாவை கன்வெர்ட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உட்காந்தும் பார்த்தோம் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதே மாதிரி லிவிங் ஏரியா மாடல்ஸ் வந்து நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று ஒரு மாடலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொரு செட்டப் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, லிவிங் ஏரியாலேயே வந்து ஒரு பெரிய சார்ட் மாதிரி பேஸ்ட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக பீரியடிக் டேபிள்ஸ் இருந்துச்சு. பீரியடிக் டேபிள்ஸை பார்த்ததுமே வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதை நின்று பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்காருன்னு. எனக்குமே வந்து அந்த பீரியடிக் டேபிள் செட்டப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லிவிங் ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளாக் அண்ட் க்ரீம் கலர் செட்டப்பில் இருந்துச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லரிங் யூனிட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட இதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு ஏற்ற மாதிரியே டேபிள் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து கிட்ஸ் ரூம். இந்த சேர் பாருங்களேன் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ரொம்ப நிறைய ஆர்கனைசர்ஸ் இருந்துச்சு இந்த ரூமில். அண்டு கிட்ஸ்க்கான டேபிள் சேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அண்ட் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்னமோ இந்த டேபிள் சேர்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ரீசனபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த காஸ்ட்டுக்கான குவாலிட்டி வந்து ரியலி சூப்பர். நிறைய பேர் வந்து இந்த கிட்ஸோட டேபிள் அண்ட் சேர் வாங்கிட்டு போனாங்க. நம்ம பெரியவங்களுமே உட்காரலாம், நல்லாவே வெயிட் தாங்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த சேர்ஸ் எல்லாம். அண்ட் எங்கேயுமே வந்து ஒரு சோஃபா கம் பெட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சோஃபா கம் பெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாமளாக வந்து லிஃப்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் லிஃப்ட் பண்ணி பார்த்தாரு. செம காமெடியாக போச்சுங்க. அவர் லிஃப்ட் பண்ண சோஃபாவோட அந்த ஃபுல் செட்டே வந்து மூவ் ஆச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணார். அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து கரெக்டாக எப்படியோ செட் பண்ணி உட்கார வச்சுட்டாரு. மிச்சோ நான் இந்த சோஃபா வாங்கினோன்னா நமக்கும் இதே கதி தான் போல் அப்படின்ட்டு பேசி. அண்ட் இதுவும் வந்து ஒரு ஆர்கனைசர் தான். நம்ம புக் ஷெல்ஃப் பக்கத்தில் இருக்கிற ஆர்கனைசர். இந்த புக் ஷெல்ஃப் நல்லா இருந்துச்சு. சரி நல்லா இருக்கே அப்படின்னு ரேட்டு பார்த்தோன்னா 17,000 சில்லரை போட்டிருந்தாங்க. செம்ம காஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய புக் ஷெல்ஃப்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் கிளாஸ் டோரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ள புக் ஷெல்ஃபு அண்ட் உள்ள ட்ராஸ் அது இது நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு பீரோ டைப்பில் இருந்துச்சு. அண்ட் அந்த கிளாஸ் டோரில் வந்து பசங்க அவங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோஸ் அது இது கூட அந்த டோரில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த டோருக்குள்ளே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வழியாக நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம புக் ஷெல்ஃப் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயிருக்கோம். ஸோ இந்த லெவலில் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே புக் ஷெல்ஃபு அண்டு கஸ்டமைஸ்டு புக் ஷெல்ஃப்ஸ் அந்த மாதிரி தான் நிறையா போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் மெயினாக பார்க்குறது வந்து புக் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு புக் ஷெல்ஃப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இப்போ க்ளோஸ்டு புக் ஷெல்ஃப் பார்த்தோன்னா எல்லாமே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து நமக்கு சேஃப்டி வைஸ் அது ஃபீஸிபிளாக இருக்க புக் ஷெல்ஃப் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் லஞ்ச் டைமும் வந்துருச்சு. எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கேஃபெட்டேரியா எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறதுக்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஃபஸ்ட் வரைக்கும் போய் அங்கேருந்து தான் நம்ம எல்லா ஃப்ளோருக்கும் போக முடியும். ஸோ இங்கே ஐக்கியாவில் கேஃபெட்டேரியாவில் சிஸ்டம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம ட்ராலி ஃபஸ்ட்டு போய் க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடி போயிட்டே இருந்தோம்னா அங்கே ட்ராலிஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ட்ராலி எடுத்துகிட்டு அதில் வந்து பிளேட்ஸையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த க்யூவில் முன்னாடி வர நமக்கு அங்கே நிறைய ஐட்டம்ஸ் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நமக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ராம்பிள்ட் எக் சாண்ட்விச் எடுத்தோம். அப்புறம் வெஜ் சாண்ட்விச் எடுத்தோம். ஸோ அப்புறம் வெஜ் சாண்ட்விச் எடுத்துகிட்டு அது ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அதை வச்சாச்சு. இப்படி ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துகிட்டே வரோம். எல்லா இடத்துலையுமே வந்து ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதும் போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் தூரம் இங்கே வந்தோன்னா ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரைஸ் ஐட்டம் வந்து பிரியாணியான்னு கேட்டோம். அவங்க பிரியாணி இல்லைன்ட்டாங்க. ஏதோ மிக்ஸ்டு ஹர்ப் ரைஸ் அப்படின்னாங்க. நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு ஸோ நாங்கள் 2 மலபார் பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கியாச்சு. ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட் வந்தாலும் நம்ம இந்தியன் டிஷ் தான் ஆர்டர் பண்ணுவோம். அப்புறம் அந்த மல்டிகிரெயின் சாலட்னு ஒன்று எடுத்தோம். பட் அதை எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அதை சாப்பிடுவோமோ இல்லையோ, அது வேறு அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு நான் திரும்ப கொண்டு போய் வச்சுட்டேன். அப்புறம் இங்கே வந்து நிறையா மஃபின்ஸு, க்ராசண்ட்டு, குக்கீஸு அதுதான் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ரேட் போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கு க்ரீன் சட்னி எடுத்துகிட்டு கெட்சப் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்யூவில் போய் நின்று அங்கே போய் பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகலாம். இந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பில்லிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நின்று பில் பண்ணிவிட்டு
பில் பண்ணுற இடத்துலையும் வந்து நிறைய இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் எது வேணுமோ வாங்கிக்கலாம். பில் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு டிஷ்யூ பேப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கேயே வந்து டீ வேணும்னா டீ ஆர் காஃபி வேணும்னாலும் அங்கேயே நம்ம பில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பில் பண்ணிவிட்டு நம்ம போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அது இன்னொரு புது ஆஃபர் போட்டிருந்தாங்க. டீ காஃபியோ இல்லை வந்து கூல் ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஒரு கப்பு வாங்கிட்டோன்னா நம்ம ரீஃபில் வந்து எத்தனை டைம் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போவுமே இருக்குமா இல்லை இந்த டைம் மட்டும் தான் போட்டிருந்தாங்களான்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சில்லுன்னு இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஹீட் பண்ணிக்கிட்டோம். சைடில் ஃபேமிலி ஸ்டேஷன் வச்சு ஒரு 2-3 அவன் வச்சுருக்காங்க. அங்கே சூடு பண்ணுறோம். பட் சூடாகிறதுக்கு செம்ம லேட் ஆச்சு. அது பக்கத்துலேயே ஸ்பூனு எல்லாமே வச்சுருந்தாங்க. கிட்ஸ்க்கு தேவையான சேர் எல்லாமே இருந்துச்சு. இது பாருங்கள், இதுதான் நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ என்னென்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். ஒரு சிலர் வந்து நிறைய ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் நிறையா வேஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே அவங்களோட பாலிசி அப்படி தான். பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே டெம்ப்டிங்காக இருக்குது. மக்கள் யாருமே ரேட்டு பார்க்குறது எல்லாத்தையும் வாரி எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ எடுத்து போட்டு ஃபைனலாக பில் பண்ணிவிட்டு டேஸ்ட் நல்லா இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ வேஸ்டேஜும் வந்து நிறையா வேஸ்ட் பண்ணாங்க. இதில் இன்னொரு சிஸ்டம் என்னென்னா, நாம் சாப்பிட்ட அந்த வேஸ்ட் பிளேட்டுங்களை வந்து நம்மளே அந்த ட்ராலியில் வச்சு அந்த ட்ராலியை கொண்டு போய் அங்கே லைனில் வச்சிடணும். அப்புறம் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து அந்த கன்வேயர் பெல்ட் வழியாக எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி தான் எல்லா பிளேட்டுங்களும் போகுது. டேபிள் துடைக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் அப்பப்போ வந்து நீட்டாக டேபிள் துடைச்சி வச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க. ஒரு வேளையை நாங்கள் எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம கீழே போகிறோம். கீழே போய் நம்மளோட புக் ஷெல்ஃபை போய் பார்க்கணும். இப்போ எனக்கு புரியல, எந்த சைடு வந்தோம் எந்த சைடு போகணுன்றது கரெக்டாக புரியல. மேப்பை வேறு மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த டைனிங் ஏரியாவில் நம்ம எடுத்துகிட்டு வர பேஸ்கெட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே தான் வச்சிடணும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அங்கே தான் வந்து வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. க்ரௌட் ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது, ஆனாலுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அப்புறம் அப்படியே சரி கீழே போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். சரி போகிறப்போ சரி லேட்டாக ஆனது தான் ஆயிடுச்சு. சரி நம்ம டீயோ காஃபியோ ஏதோ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நின்னோன்னா அங்கே செம்ம க்யூ. சரி ஒன்றும் வேண்டான்ட்டு கீழே போயிட்டோம். சரி நாங்கள் கீழே போய் புக் ஷெல்ஃப் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ புக் ஷெல்ஃப் பார்க்குறப்ப அவங்க சொன்னாங்க, இங்கே வாங்க கஸ்டமைஸ்ட் புக் ஷெல்ஃப் இருக்குது, நான் காமிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ இவர் தான் வந்து எங்களுக்கு கஸ்டமைஸ்ட் புக் ஷெல்ஃப் வந்து காமிச்சிட்டு இருந்தார். நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. நம்ம எத்தனை ஷெல்ஃப் வேணும்னு சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறாங்க. அண்ட் கீழே வந்து எனக்கு க்ளோஸ்டு கபோர்டு வேணும், மேலே வந்து கிளாஸ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்ட்டு, அதுவும் அது என்ன கலரு என்ன மாடல் எல்லாமே வச்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒன்றா செட் பண்ணி காமிச்சிட்டு சரி ஃபைனல் ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் ரேட்டை பார்த்து பயந்துட்டேங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 15,800 வந்துச்சு. இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்ட்டு நானும் சரி ஓகே கிளாஸ் டோர் வேண்டாம், வேறு பிளெயின் டோரு இல்லை வேறு மெட்டல் டோர் அந்த மாதிரி எதாவது போடுங்கன்ட்டு ஒன்றும் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். பட் எதுவுமே வந்து எங்கள் பட்ஜெட்குள்ளே வரல. சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு சரி ரெடிமேட் திங்ஸே பார்க்கலான்ட்டு நாங்களும் ஒன்றா பார்த்துட்டு போகிறோம். பாருங்கள், நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மெட்டல் டோரு, பட் இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒன்றா பார்த்து சரி கடைசியில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் நாங்கள் ஒரு சைஸ் மெஷர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த அளவுக்குள்ளே தான் இருக்கணுன்றதுக்காக ஸோ நாங்கள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து புக் ஷெல்ஃப் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து என்ன தான் ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்தாலும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ட்ராவாவது இல்லை கீழேயாவது கொஞ்சம் க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்ததில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில இது கிடச்சிது. இன்றைக்கி நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த அண்டர் செல்ஃப் ஆர்கனைசர், அப்புறம் நிறைய பேஸ்கெட்ஸு, பெரிய பெரிய பாக்ஸஸ்ஸு, கீழே 4 பக்கமும் அழகாக வீல் வச்சு நல்லா ஸ்டர்டியாக இருந்துச்சு. 250 ருபீஸ் தான் போடுறாங்க அந்த பாக்ஸ் எல்லாம். இந்த குழந்தைங்களோட டாய்ஸு அது இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஸ்மேண்டில் பண்ணி வைக்கிற ஷெல்ஃப் மாதிரி நிறைய இருந்துச்சு. முன்னாடி வந்தோன்னா பாத்ரூம் செட்டப் அண்ட் பாத்ரூம் ஆர்கனைசர்ஸ் இருந்துச்சு. இந்த பாத்ரூம் செட்டப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாத்ரூம்குள்ளேயே வாஷிங் மிஷின் வச்சு அங்கே வந்து ஒரு ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியா செப்பரேட் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் செட்டப். பாத்ரூமுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த பேக்ஸ் வேணுன்றவங்களும் எடுத்துக்கிறாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேக் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அண்ட் இந்த டஸ்ட் ஃபேன்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 150 ருபீஸ் அந்த மாதிரி தான். அண்ட் அந்த ரெயின்போ மேட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன என்னோடய டோருக்கு தான் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதுதாங்க அந்த ஸ்டடி யூனிட்டில் வைக்கிற அந்த பெக் போர்டு. நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருந்தாங்க. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று ஒரு ரேட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த பெக் போர்டு வாங்கினோன்னே நீ அதுக்கு செப்பரேட் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நிறையா வாங்கணும். அதனால் நாங்கள் ரேட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்து வச்சுருந்தேன். அடுத்து நான் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கணும். நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவர்கிட்டே வந்து இன்னொரு மேப் வாங்கினோம். அண்ட் அதில் வந்து நம்பர் 18 அங்கே தான் வந்து வால் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த நம்பர் 18 பார்த்து கரெக்டாக நாங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஸோ நாங்கள் தேடி பார்த்த சைஸில் வந்து பாக்ஸ் ஃப்ரேம் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த பாக்ஸ் ஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரேமே வந்து
₹500 போட்டிருந்தாங்க. பட் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ரேம் தேவையில்ல. நாங்கள் எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம். சரி அப்போ பில்லிங் பண்ணணும். சரி பில்லிங் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்து அவங்களா செல்ஃப் பில்லிங் பண்ணிட்டு வந்தாங்க. சரி இவர்கிட்ட கேட்டோம் செல்ஃப் பில்லிங் எங்கே இருக்குது எப்படி அப்படின்ட்டு. அவர் வந்து ஐக்கியா மெம்பர்ஷிப் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்குது அப்படின்னோடனே சரி அப்போ நீங்கள் உள்ளே போய் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நார்மலாக பில் பண்ணுற மெத்தட் எங்கே இருக்குன்றது தெரியல. பட் இந்த பில்லிங் தான் நிறையா இருந்துச்சு. நாங்கள் மேலே அந்த கபோர்டு பர்ச்சேஸ் பண்ணதுனால அங்கேயே வந்து எங்களுக்கு எல்லாம் பில்லிங் எல்லாம் போட்டுட்டு டோர் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயே வந்து ஐக்கியா மெம்பர்ஷிப்பே வந்து எங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த ஐக்கியா மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னாங்க. நாங்கள் அங்கே பில்லிங்க்குன்னு போய் நின்னாலே வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஐக்கியா லாயல்ட்டி கார்டு தான் கேட்குது. ஐக்கியா லாயல்ட்டி கார்டில் வந்து மெம்பர்ஷிப் நம்பர் வந்து என்டர் பண்ணோம். அந்த மெம்பர்ஷிப் நம்பர் என்டர் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுது. ஸோ அந்த ஸ்கேனர் வச்சு நம்மளோட ஒரு ப்ராடக்ட்டில் இருக்க அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அமௌண்ட் வந்து அதில் ஆட் ஆகிட்டே போகுது. அண்ட் மேலே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த மேலே பர்ச்சேஸ் பண்ண புக் ஷெல்ஃப்க்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பார் கோட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சூடான பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கினாங்க. இப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 3 பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். அப்புறம் ஒரு அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசர், அப்புறம் ஒரு 2 மேட் எடுத்தேன். அப்புறம் அந்த டஸ்ட் பேன் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று எடுத்தேன். ஸோ இவ்வளோ எடுத்தேனே இது எப்படிடா தூக்கிட்டு போகிறது அப்படின்னு யோசித்தேன் நான். அப்புறம் அவங்க சொன்னாங்க பேக் இருக்குது அப்படின்ட்டு. சரி பேக் இவ்வளோ வாங்கியிருக்கமே பேக்கு ஃப்ரீயாக கொடுப்பானுங்க போல் அப்படின்னு நினச்சேன். கீழே வந்து பேப்பர் பேக் அண்ட் ஜூட் பேக் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி நான் கூட ஹோல்சேலில் தான் கொடுப்பானுங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த பேக் எடுத்துகிட்டு அதோட கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னாங்க. ஷாக் ஆகிட்டேன். ஜூட் பேக் வந்து ₹150 தான். பேப்பர் பேக் வந்து ₹25 தான். பேப்பர் பேக்கே போதும் அப்படின்ட்டு பேப்பர் பேக் எடுத்துக்கிட்டேன். ஹெவியாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு மீதியெல்லாம் பேப்பர் பேக்கில் போட்டுக்கிட்டோம். ஸோ அந்த பேக்கில் போடுறதுக்கு முன்னாடி இந்த ட்ராலியவே வச்சு தள்ளிட்டு வந்தால் அங்கே அந்த லேடி வந்து நம்மளோட பில்லை பார்த்து செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் வந்து பேப்பர் பேக்கில் வந்து போட அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லா ஐட்டம்ஸும் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஐட்டமாக எடுத்து பேப்பர் பேக்கில் போடுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட ஐட்டம்ஸ்க்கு நாமளே வந்து ஸ்கேன் பண்ணி பில் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அங்கே ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் இந்த மஃபின்ஸு சாண்ட்விச் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாங்கிட்டு போனாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணி வந்தது வந்து சரி சீக்கிரம் ஷாப்பிங் முடிச்சுட்டு போகலான்னு நினச்சோம். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ கிளாஸ் ஐட்டம் வாங்குறவங்க வந்து இங்கே வந்து அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிக்கலாம். நிறைய நியூஸ் பேப்பர்ஸு டேப் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே நின்று நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான் ஷாப்பிங் முடிச்சு நேராக வெளில வந்துட்டோம். சரி வெளியில் வந்துட்டால் இன்னும் இறங்கி மெயின் ரோடு போய் சுற்றி மெட்ரோ ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு நினச்சா பார்த்து தான் ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. வெளியில் வந்து லெஃப்ட் சைடு திரும்பினா டேரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிடுது. கிட்டத்தட்ட 12 மணிக்கு உள்ளே வந்தவங்க சுத்தம் ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ மணி 6:30 ஆயிடுச்சு. பாதி நாளே இங்கே செலவாயிடுச்சு. செம ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஐக்கியாவை சுற்றின டயர்டில் வந்து எப்படா மெட்ரோவில் போய் உட்காருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ மெட்ரோக்குள்ளே வந்து தான் நாங்கள் யோசித்து பார்த்தோம் காலையில் மட்டும் எதுக்கு நம்ம 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் ஐக்கியாக்குள்ளே போனோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம மெட்ரோவிலேருந்து இறங்கினதுமே வந்து லிஃப்ட்டில் வந்து நாங்கள் மேலே வந்தோம். மேலே வந்துட்டு நாங்கள் லிஃப்ட்டில் இருந்து இறங்கி நேராக லெஃப்ட் சைடு போயிருந்தோன்னா டேரெக்டாக வந்து நாங்கள் ஐக்கியாக்குள்ளே போயிருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோம்னா ரைட் சைடு வந்து வெளியில் போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இந்த கன்ஃபியூஷன். புதுசாக வரவங்க வந்து தெரியலன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்டை கேட்டாலும் அவங்க கூட கைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் எங்களோட ஐக்கியா ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஐக்கியா பெங்களூர் ஃபஸ்ட் டைம் வரவங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு 7,000 மேலே ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி சர்வீஸும் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க டெலிவரி டைம் வந்து 4 to 5 daysன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கின புக் ஷெல்ஃப் எப்படி இருந்தது, அதோட குவாலிட்டி எப்படி இருந்தது, அண்ட் எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் அசம்பிள் பண்ணுறது எல்லாமே வந்து DIYன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இவங்ககிட்ட டெக்னீஷியன் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அர்பன் கிளாப்லையும் புக் பண்ணிக்கலாமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் எல்லோரும் இன்னொரு புது vlogல மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. See you.